நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இப்போ என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்போ சேடை பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கிருந்து இப்போ நான் இப்போ இந்த இடத்துல காட்டுற இடத்துல இருந்து இப்போ அங்கே நம்ம தெரியுது பார்த்தீங்களா, அதான் நம்ம வீடு. அந்த வீடு வரைக்கும் ஒரு பாத்தி கரை தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஒரு பெரிய பாத்தி. இது இப்போ சேர பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி செடிகள் நடுறதுக்கு தான். நம்ம வீட்டுக்கு தேவையான என்னென்ன காய்கறிகளோ அதில் வந்து சுழற்சி முறையில் இந்த பகுதியில் மட்டும் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இப்போ சேர பாய்ச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக வந்து தண்ணி பாயாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சுது, இருந்தாலும் கட்டியாக வரும், அவ்வளோ ஓட்டும்போது கட்டியாக வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு தண்ணியை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குப்பைட்டா சின்ன வண்டியை ஓட்டிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் விதை நிறையா விழுந்து இப்போ கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். நிறைய பில்லு முளைச்சி விதைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி சேரையை விட்டு நான் அதுக்கப்புறம் சின்ன குப்பைட்டாவை விட்டு அதை ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் தண்ணீர் பாய்ச்சினோம்னா இந்த இருக்கிற விதைகள்லாம் வந்து முளைப்பு எல்லாம் முளைச்சி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இயற்கை முறையில் அந்த சிறு சிறு பிள்ளைகளை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம மாட்டு கோமியத்தை பிடிச்சி அதோட உப்பு கலந்து அதை வந்து அடிச்சோம்னா அந்த சின்ன சின்ன பிள்ளை சித்திரம். அதுக்கப்புறம் நம்ம விதைகளை வந்து ஊனிக்கலாம். இல்லை வந்து ரசாயன மருந்து அடிக்கணும் அப்படின்னா களைக்கொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பில்லுக்கு அடிக்கிறது களைக்கொல்லி இருக்கு. அந்த களைக்கொல்லியை வந்து ஒரு 10 மில்லி ஊற்றி லேசாக காமிச்சா எல்லாம் அந்த பில்லு செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன விதைகள் ஊணுமோ அந்த வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறி விதைகள்லாம் வந்து நம்ம ஊடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்தி ஒதுக்கி சுழற்சி முறையில் காய்கறியில் வந்து நம்ம தேவையான இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்தியை ஒதுக்கி சுழற்சி முறையில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்தியை ஒதுக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து சுழற்சி முறையில் நம்ம வந்து சாகுபடி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனது ரொம்ப நாள் கனவு, 2 நாள் ஆசை. அதை வந்து இந்த வருடத்துலேருந்து நான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. அதாவது இப்போ நேற்று வந்து வியாழக்கிழமை பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய கிராமம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தை, வார சந்தை வந்து கூடுவாங்க. சரி, சந்தைக்கு போயிட்டு நம்ம காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு 200 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா பொசுக்குன்றுங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு காய் வாங்கினா 100-150 ரூபாய்க்கு காய் வாங்கினாவே இப்போ ஒரு கட்டப்பை எடுத்து போனோம்னா பை நிறைய இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு இருக்குது. எனது 200 ரூபாய்க்கு இவ்வளோ காய் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப காயில பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக ரொம்ப பொசுக்குன்னு இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளினுடைய விலைவாசி அதிகமாக இருக்கு. சரி, இந்த விலைவாசி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு, இந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு வந்து உபயோகமா இருக்குதா, அவங்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்குதா அப்படின்னா விவசாயிகளுக்கும் கிடையாது. அதாவது விளைவிக்கிற விவசாயிக்கும் கிடையாது. அதே சமயத்தில் வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கும் விலை கம்மியா இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் விலை அதிகமாக தான் இருக்கு. அப்ப இங்க வந்து விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வந்து விலை கிடைக்கல, அதே சமயத்தில் வாங்கக்கூடிய நுகர்வோருக்கும் விலை வந்து அதிகமா இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அவர்கள்லாம் வந்து கமிஷன் மூலமா அதிகமா சம்பாதிக்கிறாங்க. சரி, நமக்கு வந்து விவசாய நிலம் இருக்குது, வயக்காடு இருக்குது, நாமளே அதாவது வயக்காடு இல்லாதவங்க வேற வழி இல்லை, சந்தையில் தான் போய் வாங்கி ஆகணும். இங்க பத்தி நமக்கு வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் வயக்காடு இருக்கு. அப்புறம் இன்னொரு காட்டுல அங்க ஊருக்கு வடக்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு குன்னுமோடு தெரியும் பாருங்க, சின்னதா. அந்த குன்னுமோட்டுக்கு அந்தாண்ட அங்கே 1 ஏக்கர் இருக்குது. அதாவது ஊருக்கு அந்தாண்ட 1 ஏக்கர் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வயக்காடை வச்சுட்டு நாம ஏன் போயிட்டு சந்தையில் வாங்கணும் அப்படிங்கிறக்கோசரம், அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில், அதாவது இந்த மாதிரி ரசாயன பூச்சி மருந்து உரம்லாம் இல்லாமல் நம்ம இயற்கை முறையில் காய்கறி செடிகளை வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு திட்டம் இருக்குது. அதில் என்னென்ன காய்கறிகள், எல்லா பட்டத்துக்கும் வரக்கூடிய காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அந்த செடி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக வெண்டை செடி, கொத்தரை செடி, பாகற்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே வரும். இதுக்கு வந்து பருவம் பட்டம் அப்படிங்கிறலாம் எதுவுமே கிடையாது, எல்லா சமயத்துலையுமே வரும். முக்கியமாக அந்த தக்காளி செடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தக்காளி, அவரைக்காய், இந்த முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரியான காய்கறி தான் வந்து பட்டம். அதாவது இந்த ஐப்பசி மாதம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து அதை விதைப்பு வச்சது தான் அப்போ வந்து அது பலன் தரும். இந்த அவரைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அவரைக்காய் வந்து இப்போ நாங்கள் ஆடி மாதத்தில் விதை விடுவோம். அதுக்கப்புறம் வந்து பந்தல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தை மாசி 15 வரைக்கும் அது காய்ப்புக்கு வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி காய்கறி வாங்குறதுக்கே நமக்கு மாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு ஆகுது. அதனால நம்ம வந்து இப்படி ஒரு பாத்தியை வந்து ஒதுக்கிட்டு, அதாவது யாரெல்லாம் ஒரு நிலம் இருக்குதோ, 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாத்தியை ஒதுக்கி எப்பொழுதுமே நம்ம வந்து முக்கியமாக இந்த மாதிரி விளையக்கூடிய எந்த பருவத்துக்கும் விளையக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து காய்கறி வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால இந்த மாதிரி விவசாய நிலம் இருக்கக்கூடிய நமது விவசாய நண்பர்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்கலாம். நம்ம வந்து என்னன்னா, பொதுவாக ஒரு மலைப்பு, ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுங்களேன். நம்ம வந்து விவசாய நிலம் இருக்கும், இருந்தாலும் எங்காத காய்கறியை ஊன்றது, அதை பராமரிக்கிறது அப்படிங்கிற ஒரு மலைப்பு, ஒரு அந்த சோம்பேறித்தனத்தினால என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி செய்யறது இல்லை. அதாவது விவசாய நிலம் இல்லாதவங்க தான் போய் சந்தையில வாங்குறாங்க அப்படின்னா, நிலம் இருக்கவங்களும் போயிட்டு சந்தையில போய் வாங்குறாங்க. இது வந்து இவ்வளவு கொடுமையான விஷயம் பாத்தீங்களா. அதனால இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம நம்ம நிலம் இருக்கக்கூடிய நமது விவசாய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு இடத்தை ஒதுக்கி, ஒரு நிலத்தை ஒதுக்கி, இந்த மாதிரி எப்போதுமே நமது காய்கறிக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனது யோசனை, ஒரு கனவு என்ன அப்படின்னா, இந்த பழ மரங்கள், முக்கியமாக நமக்கு என்னென்ன பழங்கள் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வாழை மரம் வைக்கலாம். நல்ல ரஸ்தாலி, பூம்பழம், முடிஞ்சா செவ்வாழை அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது, முடிஞ்சா அதையும் வச்சு நம்ம பராமரிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாமரம் ஒன்று வைக்கலாம். அடுத்தது இந்த சப்போட்டா, மாதுளை, கொய்யா, சீதா, எலுமிச்சங்கன்று, நெல்லி, இந்த மாதிரி பழ மரங்களையும் வைக்கலாம்.
ஏற்கனவே வந்து வச்சிருக்கோம். எலுமிச்சங்கன் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரம் அந்த மாதிரி இருக்கு, வாழை மரம் இருக்கு, நெல்லிக்கன் இருக்கு. இதுல என்ன ஆச்சுன்னா இந்த தென்னை மரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால சரியா வந்து காய்ப்பு பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீத்தாமரமும் இருக்கு. சீத்தாமரமும் இந்த தென்னை மரத்துக்கு அடியில் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சீத்தாமரம் ஒரு 10 பழத்துலேருந்து 20 பழம் வரைக்கும் வருஷத்துக்கு அப்படி காய்க்குது. இருந்தாலும் தென்னை மரத்துக்கு அடியில் வச்சதுனால அந்த அளவுக்கு சரியா வந்து காய்ப்பு பிடிக்க மாட்டேங்குது. அதனால நம்ம தனியா ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா அதிக அளவில் வந்து பழம் பழுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில உணவு முறை அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பழங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி காய்கறிகள், சத்தான கீரைகள் எதையும் வந்து சாப்பிடணும். அப்பதான் வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா செவ்வாழை கன்று. நமது பக்கத்து கிராமத்தில் குடியேற்ற நிகழ்வு நடந்தப்ப அப்ப கொடுத்த அந்த ஒரு வாழைக்கட்டை அதை உணர்ந்து வச்சேன். இது வச்சு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. இது அந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. இந்த செவ்வாழை மட்டும் நம்ம மண்ணுக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. ஓரளவுக்கு இன்னும் அதிகமாக இதுக்கு கவனிக்கணுமா என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த கருவேப்பிலை, அந்த பூஞ்செடிகள் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி மரம் இது அப்படிதான் இந்த அவுத்தி மரத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு இது சரியா அந்த அளவுக்கு காய்க்க மாட்டேங்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தனிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி தனியாக வைக்கும்போது அது நல்லா பலன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே சுழற்சி முறையில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அடுத்து நமக்கு என்னென்ன பழங்கள்லாம் இங்கே விளையுமோ, நமக்கு வந்து காய்க்குமோ பழுக்குமோ அந்த மாதிரியான பல மரங்களையும் வந்து வைக்க போறேன். அப்ப நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா முக்கியமா இந்த கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இது மாதிரி இருக்கணும். அப்ப விவசாய நிலம் உள்ள நம்ம நண்பர்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கி இந்த மாதிரி நம்ம காய்கறி தோட்டம், அதே மாதிரி பழத்தோட்டம், இந்த மாதிரி நம்ம வந்து தோட்டம் ஏற்படுத்திக்கிட்டு தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி விவசாய நிலம் உள்ள நண்பர்கள் வந்து இந்த மாதிரி இடத்த ஒதுக்கி அதுல வந்து காய்கறியும் அதே மாதிரி பல மரங்கள் இந்த மாதிரி வச்சு அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆகக்கூடிய செலவை வந்து குறைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு பட்ஜெட் போட்டோம்னா இன்னைக்கு காய்கறிக்குனே ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் வந்து நம்ம செய்யலாம். அதனால இந்த கருவொலியை பெறக்கூடிய நமது கட்சி உறவுகள் உங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கி இந்த மாதிரி காய்கறி செடிகள், பல மரங்கள் இந்த மாதிரி வைங்க. அடுத்து நம்ம நாட்களில் இதை நான் எப்படிலாம் செய்ய போறேன், எப்படி வடிவமைக்க போறேன். இருக்கிற சின்ன இடம் தான், நம்ம வந்து பெரிய இடம்லாம் கிடையாது. இருக்கிற இந்த சின்ன இடத்துல இது எப்படி வடிவமைப்பு செய்ய போறேன், எப்படி இது இயற்கை முறையில் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் கருவொலியை பதிவிடுவேன். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அது இயற்கை முறையில் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க விவசாயம் வந்து நெல்லா இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் முக்கியமாக நாங்கள் சாகுபடி பண்றது வெங்காயம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செயற்கை முறையில் தான் அதிக ரசாயனம், உரம், பூச்சி மருந்து போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் இது பூச்சி மருந்து அடிக்காம, உரம் எதுவும் போடாம இயற்கை முறையில் பண்ணணும். ஏன்னா ஒரு தொடக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இது வந்து இயற்கை முறையில் செய்து இதை வந்து ஒரு முன்மாதிரியா கொண்டு வந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம முழுமையா இயற்கையாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி எனது திட்டம் அப்படி இருக்கு. சரி நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.